உட்காருவோம். அல்லேலூயா. அதுவே சந்தோஷமா இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். இந்த மாலை நேரத்திலே, பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தேவனுடைய சமூகத்தில் இருப்பது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஆமென். நாள் முழுசும் அவரோட கூட தான் இருக்கிறேன். ஆமென். ஆனால் சபையோடு இணைந்து உங்களோடு கர்த்தரை ஆராதிக்கும் போது அது எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கிருபையாக இந்த மாதத்தை நாம் தொடங்கவும் 5 நாட்களை கடந்து இந்த 6வது நாளிலே தேவனுடைய சமூகத்தில் நாம் கடந்து வரவும் கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தருக்கு மகிமை என்னாலும் உண்டாகட்டும் என்று சொல்லி கர்த்தர் சமூகத்தில் நாம் விசுவாசத்தோடு கூட இருப்போம். கர்த்தர் நாளிலே சொல்லும்படியாக என் உள்ளத்தில் போட்ட ஒரு வசனத்தை உங்கள் மத்தியிலே சொல்லி ஸ்தோத்திரம் ஆண்டுடைய சமூகத்தில் உங்களை ஆசீர்வாதமாய் ஜெபித்து அனுப்ப விரும்புகிறேன். 1 ஸ்தோத்திரம் பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் கடைசி வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கும்படி உங்களை அன்போடு கேட்கிறேன். 1 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் அதனுடைய கடைசி வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். டக்குன்னு வாசிக்க தேவையா? இதான் ஒன்டக்கா. ஸ்தோத்திரம். சிதறுண்ட ஆடுகளை போல் இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். ஸ்தோத்திரம். இந்த வேத வசனத்தை நான் வாசிக்கிற போது ஆண்டவர் இந்த வசனத்துக்குள்ளான ஆழத்தை காட்டினார். இப்போ நீங்கள் பைபிள் படிக்கிறவங்களா இருந்தா ஸ்தோத்திரம், பைபிள் கண்டிப்பாக படிக்கணும். படிக்க முடியாதவர்களுக்காக ஆடியோ பைபிள் அன்றைக்கு குரூப்பில் போட்டிருந்தேன். எத்தனை பேர் டவுன்லோட் பண்ணியிருக்கிறீங்க ஆடியோ பைபிள்? கேட்குறீங்களா? அதெல்லாம் செய்ய மாட்டோம். செஞ்சுட்டா நம்ம பரலோகம் போயிடுவோமே. நம்ம பாதாளத்துக்கு நியமிக்கப்பட்டவர்கள். ஆமே. ஸ்தோத்திரம். ஆமேனா? ஸ்தோத்திரம். பாதாளத்துக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எப்படிதான் போராடி உங்களை கொண்டு போய் பரலோகத்தில் சேர்க்கலான்னு முயற்சி பண்ணாலும் நீங்க கோஆபரேட் பண்ண வரை நான் பண்ற முயற்சி ஒன்றும் ஆகாது. ஸ்தோத்திரம். நீங்க படிக்க தெரியாதவங்கன்னு சொல்றீங்கல்ல, அதனால ஆடியோ பைபிள் ஸ்தோத்திரம் உங்களுக்கு குரூப்ல பதிவிடப்பட்டது. இதை டவுன்லோட் செய்து பயன்பெறுங்கள்னு போட்டிருந்தேன். எப்போ? போன வாரத்திலே போட்டிருந்தேன். ஸ்தோத்திரம். கொஞ்சம் குரூப்பை போய் கொஞ்சம் பாருங்க, ஃபோன் எடுத்து பாருங்க. டெய்லி மெசேஜ் போடுறேன் அதில். ஸ்தோத்திரம். அதெல்லாம் கேளுங்க. ஸ்தோத்திரம். கேட்டு பயன்பெறுங்க. அது உங்களுக்காக தான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த ஆடியோ பைபிள் போட்டுட்டு அந்த ஆடியோ பைபிள் எனக்கு முன்னாடியே தெரியும். ஸ்தோத்திரம். ஒரு சாட்சியை நான் கேட்டேன் அந்த ஆடியோ பைபிள். ஸ்தோத்திரம். நான் டவுன்லோட் பண்ணதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஸ்தோத்திரம், அந்த ஆடியோ பைபிள் போட்டு அந்த ஆடியோ பைபிளை போட்டுக்கொண்டு ஸ்தோத்திரம் கிம் என்கிற சீன தேசத்தை சேர்ந்த ஒரு பாஸ்டர் கிம் என்பவர் 1000 முறை பைபிள் வாசிச்சிருக்கிறார். ஸ்தோத்திரம். எத்தனை முறை? 1000 முறை பைபிள் வாசிச்சு முடிச்சிருக்கிறார். ஸ்தோத்திரம். அவரிடத்துல கேட்டபோது அவர் சொன்ன ரகசியம் தான் இது. ஆமென். நம்ம தானா படிக்கிறதுக்கும் ஆடியோ பைபிளை நம்ம ஆன் பண்ணிட்டு அப்படியே பைபிள் கூட சேர்ந்து படிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதனால தான் என்னால் 1000 முறை படிக்க முடிந்தது என்று சொன்னார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமாம். அவர் காலையில் டிஃபனே புதிய ஏற்பாடு தானா. ஆமென். புரியுதா இல்லையா? காலையில் டிஃபன் என்னது? புதிய ஏற்பாடு. அதாவது காலையில் தூங்கி எழுந்து டிஃபன் சாப்பிட்றதுக்குள்ள புதிய ஏற்பாடு என்ன பண்ணுவாரு? வாசிச்சு முடிச்சிடுவார். ஆமென். ஸ்தோத்திரம். இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நானும் ட்ரை பண்ணேன். ஸ்தோத்திரம். இந்த ஆடியோ பைபிள் டவுன்லோட் பண்ணி நானும் ட்ரை பண்ணேன். அது ஆல்மோஸ்ட் ஸ்தோத்திரம் அப்படியே இருந்தது. ஆமென். நம்புற மாதிரியே இருந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால தான் உங்களுக்கும் பிரயோஜனமா இருக்கும் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் அதை நான் குரூப்பில் போட்டிருக்கிறேன். கொஞ்சம் தயவுசெய்து போய் குரூப்பை பாருங்க. ஆடியோ பைபிள் அப்படி இல்லைன்னா ப்ளே ஸ்டோரில் போயிட்டு தமிழ் ஆடியோ பைபிள்னு போட்டிங்கன்னா ஒரு பைபிளை வச்சுட்டு மைக் இப்படி மாட்டிக்கிற மாதிரி இருக்கும் அந்த பைபிளில். அதுதான் தமிழ் ஆடியோ பைபிள். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உள்ளே போயிட்டு ஒவ்வொரு அதிகாரமாக இருக்கும். நீங்கள் போட்டு விட்டே வேலை செய்யலாம். காதில் கேட்டுனே இருக்கும். ஆமென். பைபிள் படிக்க தெரியாதவர்கள், படிக்க தெரிந்தவர்கள் போட்டு விட்டு கேட்பது மாத்திரமல்ல, அதை கூடவே பைபிள் வச்சுன்னு பார்த்துனே வந்தால் இன்னும் ஈஸியாக நமக்கு புரிவதற்கான காரியங்கள் இருக்கும். அதில் நீங்கள் ஆன் பண்ணும்போது பக்கத்தில் சைடில் 1.0x இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து 1.0 ஸ்பீடு. அதை 1.5, 1.25, 2 அப்படி வச்சிங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாக போகும். இல்லைன்னா ரொம்ப ஸ்லோவாக வாசிக்கும். அது அதனால் 1.5 இல்லைனா 1.75 வச்சிங்கன்னா ஸ்பீடாக நீங்கள் வாசிக்கிற ஸ்பீடுக்கு போகும். நான் 2 வச்சு கேட்குறேன். ரொம்ப ஸ்பீடாக போகுது. உங்களுக்கு எப்படி வசதியோ 1க்கு மேலே 1.25, 1.5, 1.25 வச்சுட்டு நீங்கள் பைபிள் பார்க்கும்போது ஈஸியாக உங்களுக்கு புரியும். கேட்குறவங்க ஒரு 1.5 வச்சு கேட்கலாம். தெளிவாக உங்களுக்கு உள்ளே போகும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்படி பைபிள் வாசிக்கணும். ஸ்தோத்திரம். நான் ஸ்தோத்திரம் கடந்த வாரத்தில் உங்களிடத்துல சொல்லியிருந்தேன். ஸ்தோத்திரம் 42வது முறை
பைபிள் வாசித்து கொண்டிருக்கிறேன். ஸ்தோத்திரம். இந்த வருஷத்தினுடைய டார்கெட் எப்படியாவது ஜனவரிக்குள்ள 45 முறை வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் பிரயாசப்பட்டு கொண்டிருந்த போது தான் ஸ்தோத்திரம், ஒரு நாளைக்கு அதாவது ஒரு முறை பைபிள் வாசிக்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு மாதம் ஆச்சு எனக்கு. 41வது முறையும் 42வது முறையும் வாசிக்கிறதுக்கு ஒரு மாதத்தில் வாசித்தேன். ஸ்தோத்திரம். அப்போ அந்த 2வது முறை வாசித்து கொண்டிருக்கும் போது தான் இந்த ஆடியோ பைபிளை குறித்து எனக்கு தெரிந்தது. அப்போ அது தெரிந்த பிற்பாடு ஸ்தோத்திரம் 24ஆம் தேதி ஸ்தோத்திரம் 24ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணி 24ஆம் தேதி அதை முடிக்கிறது எனக்கு வழக்கம். ஸ்தோத்திரம். 23ஆம் தேதி முடிச்சிடுவேன். 24ஆம் தேதி வாசிச்சு ஆரம்பித்தேன். அக்டோபர் மாதம் 24ஆம் தேதி ஒரு முறை வாசித்துட்டேன். நவம்பர் மாதம் ஸ்டார்ட் பண்ணி அக்டோபர் மாதம் ஸ்டார்ட் பண்ணி நவம்பர் மாதம் 2 முறை 42 முறை வாசித்துருந்தேன். அப்போ நான் சொல்லியிருந்தேன் ஆன்லைன் மீட்டிங்கில், எப்படியாவது 45 முறை பைபிள் வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் யோசித்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லும்போது அந்த ஆடியோ பைபிள் கிடைச்சது. இப்போ கிடைச்ச பிற்பாடு ஸ்தோத்திரம் இல்லையா, நவம்பர் 25க்கு அப்புறம் அந்த ஆடியோ பைபிளில் சேர்ந்து வாசித்த பிற்பாடு இன்னைக்கு வரைக்கும் ஸ்தோத்திரம், இன்னைக்குல நேயத்தோட 10 நாளில் ஸ்தோத்திரம் ஒரு முறை ஸ்தோத்திரம் அந்த பைபிள் வாசிக்க முடிஞ்சு கர்த்தர் கிருபை செய்தார். இப்போ 43 முறை முடிச்சிட்டேன். ஸ்தோத்திரம். அடுத்த 10 நாளில் 44, அதுக்கு அடுத்த 10 நாளில் ஸ்தோத்திரம் 45 முறை கண்டிப்பாக வாசிக்கணுன்றது என்னுடைய டார்கெட். அது 50 இருந்தாலும் சந்தோஷம் தான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பைபிளை வாசிக்கணும், நேசிக்கணும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால வாசிக்க முடியாதவர்கள் தயவுசெய்து என்ன பண்ணோம், ஆடியோ பைபிளாவது கேட்டு இல்லை ஸ்தோத்திரம், நம்ம இங்கே கேட்குற வசனத்தையும் அங்கே இருக்கிற காரியங்களையும் நீங்கள் ஆராயணும். ஸ்தோத்திரம். வேத வசனங்களை ஆராயும் போது தான் நமக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லி யோவான் 5:39 இயேசு சொன்னார். வேத வாக்கியங்கள் எல்லாம் ஆராய்ந்து பாருங்கள் என்று சொன்னார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. பெராயா பட்டணத்து ஜனங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர்கள் தினந்தோறும் வேத வாக்கியங்கள் இப்படி இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்த்ததுனால தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை காட்டிலும் நற்குணசாலிகளாக இருந்தார்கள். ஆமே. எப்படி ஒரு மனுஷன் நற்குணசாலியாக மாற முடியும் அப்படின்னா வேத வசனங்களை ஆராய்ந்து பார்ப்பதினால்தான் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு தயவுசெய்து பைபிள் படிக்கணும், ஜெபிக்கணும். அட்லீஸ்ட் 1 மணி நேரமாவது ஒரு தேவ பிள்ளை ஜெபிக்கணும். ஜெபம் பண்ண எனக்கு முடியல அப்படின்னா நீ வாழறதே வேஸ்ட்டு. பைபிள் படிக்கனால முடியலன்னா நீ அடுத்த நாள் வாழறதே வேஸ்ட். ஜெபமும் வேதமும் ஜெபமும் 2 கண்ணு மாதிரி. 2 கண்ணு இல்லாமல் நல்லா வாழ முடியுமா? அப்போ எப்படி வாழறீங்க? நல்லா தான் வாழ்ந்துங்கிறீங்க. அதனால ரொம்ப முக்கியம் ஜெபமும் வேதம் வாசிப்பதும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, வாசிக்க தெரியாதவர்கள் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு 5 அதிகாரமாவது ஸ்தோத்திரம் கேளுங்க. வாசிக்க முடியாதவங்க, வாசிக்க தெரிஞ்சவங்க ஒரு 5 அதிகாரமாவது டார்கெட் பண்ணி நீங்க வாசித்தீங்கன்னா ஸ்தோத்திரம் கிட்டத்தட்ட ஸ்தோத்திரம் ஒரு மாசத்துல 150 அதிகாரம் வாசிக்கலாம். 1600 அதிகாரம் இருக்குது. ஸ்தோத்திரம். 1189 அதிகாரம் இருக்குது. ஒரு 10 மாசத்துல நீங்க வாசிக்க முடியும். ஸ்தோத்திரம். அதனால நீங்க தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போடு ஸ்டார்ட் பண்ணுங்க இப்பவே. ஸ்தோத்திரம். புது வருஷத்துலேருந்து வாசித்துடலாம், புது வருஷத்துலேருந்து ஜபத்தை ஸ்டார்ட் பண்ணிடலாம், புது வருஷத்துலேருந்து ஸ்தோத்திரம் ஜபம் பண்ணிடலாம் அப்படின்னு புது வருஷத்தை டார்கெட் பண்ணாதீங்க. ஆமே. அப்படி சொல்றவங்க ஒரு நாளும் செய்யவே முடியாது. ஆமே. இன்னைக்கு தான் ரட்சணிய நாள். ஆமே. நாளை என்பது கிடையவே கிடையாது. ஆமே. அதனால இன்னைக்கே ஸ்தோத்திரம் இப்போ ஒரு முடிவோட போங்க. போயிட்டு சாப்பிட்டு ஸ்தோத்திரம் படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5 அதிகாரம் ஸ்தோத்திரம் புதிய ஏற்பாடை படிங்க. பழைய ஏற்பாட்டுக்கு நீங்கள் போக வேணாம். ஸ்தோத்திரம். புதிய ஏற்பாட்டில் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் கூட தேவையில்லை. அப்போஸ்தலர்லேருந்து பச்சாவ போதும். அப்போஸ்தலர்லேருந்து நீங்கள் படிங்க. ஸ்தோத்திரம். ஒரு 4 அதிகாரத்தை படிங்க. கண்டிப்பாக இங்கே பேசுகிற வார்த்தையும் அந்த வார்த்தையும் ஒத்து போகும். உங்கள் ஆத்துமாவுக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு 2வது அதிகாரத்தில் இந்த கடைசி வசனத்தில் 25வது வசனத்தில் இப்படியே எழுதுகிறார், சிதறுண்ட ஆடுகளை போல் இருந்தீர்கள். எப்படி இருந்தீர்கள்? சிதறுண்ட ஆடுகள். சிதறுண்ட ஆடுகள் அப்படின்னா ஸ்தோத்திரம் நம்ம பாஷையில சொன்னா கேப்பார் மேய்ப்பார் இல்லாது. ஆமே. ஸ்தோத்திரம். இந்த காலத்துல ஆடுகள் அப்படி பார்க்க முடியாது, மாடுகளை பார்க்கறோம்ல. கேப்பார் மேய்ப்பார் இல்லாத மாடுகள். ஆமே. ஸ்தோத்திரம். எங்க போய் மேயுதுன்னு தெரியாது. ஸ்தோத்திரம். நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 12 மணிக்கு மேலே வந்து நம்ம வீட்டாண்ட வாசல்ல ரோடு கிளீன் ஆகுதுன்னு அங்கே பட்டு காலையில் எல்லா அசிங்கத்தையும் பண்ணிட்டு போயிடும். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இதுக்கு மேய்ப்பார் கேட்பாரே கிடையாது. ஸ்தோத்திரம். எப்போது இப்போ அதுங்க வந்து நன்மை அனுபவிக்கிற வரைக்கும். ஆனால் ஏதாவது ஒன்று அந்த மாட்டுக்கு பண்ணிட்டா அப்போ தான் தெரியும் யார் இதுக்கு ஓனர்னு. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா.
அப்ப எல்லாரும் வரைஞ்சு கேட்டு வந்துருவோம். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனா இங்கே பேதுரு சொல்லும்போது, பேதுரு மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் சொல்லும்போது, சிதறுண்ட ஆடுகள்னா இதுதான். கேட்பார் மேய்ப்பார் இல்லாத சூழ்நிலையில நாம் ஒரு காலத்துல இருந்தோம். நீங்க சபைக்கு வரதுக்கு முன்னாடி ஸ்தோத்திரம், நான் ஏமா உங்களை சபைக்கு வரலன்னு கேட்டிருக்க முடியுமா? சபைக்கு வரதுக்கு முன்னாடி உங்க இஷ்டம் தான். நீங்க போனா எங்கன்னா போவீங்க, எங்கன்னா வருவீங்க. ஆமே. உங்களை ஜெபம் பண்ணுங்க, உங்களை பைபிள் படிங்கலாம் என்னால சொல்ல முடியுமா? ஸ்தோத்திரம். இதுதான் சிதறுண்ட ஆடுகளை போன வாழ்க்கை, கேட்பார் மேய்ப்பார் இல்லாத வாழ்க்கை. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படிதான் நாம் இருந்தோம். ஆனால் இப்பொழுதோ எப்பொழுதோ ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்திருக்கிற இப்பொழுதோ, தேவனுடைய பிள்ளை என்ற அந்தஸ்தை பெற்றிருக்கிற இப்பொழுதோ, முன்னாடி உலகத்தில் இருக்கும்போது பிரச்சனை இல்ல, நீங்கள் சிதறுண்ட ஆடுகளை போல் இருந்தீர்கள். இப்பொழுதோ என்ன இருக்கிறீங்களா? உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பர், உங்களுக்கு அல்ல. யாருக்கு மேய்ப்பர்? உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணியும் ஆனவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். உங்கள் ஆத்துமாக்களுக்கு ஒரு மேய்ப்பர் உண்டு, உங்கள் ஆத்துமாக்களுக்கு ஒரு சூப்பர்வைசர் உண்டு, கண்காணி உண்டு, நடத்துகிற லீடர் உண்டு. ஏற்கனவே எதுவுமே கேட்பார் மேய்ப்பார் இல்லாம இருந்தீங்க. ஆனா இப்போ உங்க ஆத்துமாக்களுக்கு என்ன இருக்குது? ஒரு லீடர் உண்டு, மேய்ப்பர் உண்டு, ஒரு சூப்பர்வைசர் உண்டு, ஒரு கண்காணி உண்டு. இதை சபை ஒரு நாளும் மறந்து போக கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆத்துமா ஸ்தோத்திரம் புது சிருஷ்டியாகிய பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படும் போது, ஸ்தோத்திரம், அந்த ஆத்துமாவுக்கு மேய்ப்பராக புது சிருஷ்டியாகிய பரிசுத்த ஆவியானவர் செயல்படும் போது அந்த ஆத்துமாவுக்குரிய முழு பொறுப்பை அவர் எடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இதுக்கு முன்னாடி நமக்கு எதுவுமே தெரியாம இருந்தோம், பரவாயில்ல. ஆனா இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், உங்கள் ஆத்துமாக்களுக்கு ஒரு மேய்ப்பர் இருக்கிறார், ஒரு லீடர் இருக்கிறார், உங்கள் ஆத்துமாவுக்கு ஒரு சூப்பர்வைசர் இருக்கிறார், கண்காணி இருக்கிறார். வேலைக்கு போறீங்கன்னா ஸ்தோத்திரம், உங்களுக்கு மேல இருக்கிற அதிகாரிகள் சொல்றதை கேட்டு தான் செய்யணும்ல, அப்படித்தானே? இல்லை சொல்லுங்க. அல்லேலூயா. மீறி செய்வீங்களா? ஸ்தோத்திரம். அப்ப ஆத்துமாவுக்கும் ஒரு அதிகாரி இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அவர் தான் உங்களை நடத்தணும். தாவீது அழகா சொல்றார் பாருங்க, சங்கீதம் 23, கர்த்தர் என் மேய்ப்பராய். அவர் புரிந்து வைத்திருந்தார், அதனால்தான் அவர் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று பெயர் எடுத்தார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆத்துமா குறித்து அறிவில்லை. ஆத்துமா பாவத்துக்குள்ளே போவாததற்கான வழியை அறிந்து வைத்திருந்தார்கள். ஆத்துமாவில் அவர்களுக்குள்ளே பாவம் இருந்தது, கிரியை செய்ய முடியாமல் இருந்தது. ஆமென். தாவீது ஸ்தோத்திரம், அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, அவனுக்கு விரோதமாய் வந்த கரடியையும் சிங்கத்தையும் கொன்றார். ஆமென். அப்படிதானே? ஆனா என்ன பண்ணிட்டாரு? உள்ள ஆத்துமாவில் இருந்த ஸ்தோத்திரம் அசிங்கத்தை கொல்ல மறந்துட்டார். ஆமென். சிங்கத்தை கொன்னார், ஸ்தோத்திரம், கரடியை கொன்னார், கோலியாத்தை கொன்றார். ஆனா ஆத்துமாவிலே பதிந்திருந்த ஸ்தோத்திரம் காமம், மோகம், இல்ல ஸ்தோத்திரம் அடுத்த பொருளை இச்சிக்கிற குணம், இதெல்லாம் அவருக்குள்ள இருந்தது பாருங்க. அது அவரை அறிந்து கொள்ள முடியாதவராய் இருந்தார். இது பழைய ஏற்பாட்டு கால பக்தருடைய நிலைமை. ஆனா புதிய ஏற்பாட்டு கால விசுவாசிகளா இருக்கிற நமக்கு ஒரு மேய்ப்பர் உண்டு, ஒரு மேய்ப்பர் உண்டு. கையை தட்ட மாட்டீங்களா? ஒரு கண்காணி உண்டு. நம்ம ஆத்துமாவை கரெக்டா வாட்ச் பண்ணி நடத்துவார். அதனாலதான் ஆத்துமா கர்த்தரை பாடணும், ஆத்துமா அறிவோடு கூட இருக்கணும். ஆமென். ஸ்தோத்திரம். ஆத்துமா அறிவோடு கூட இருக்கணும். ஆத்துமாவில் இருக்கிற ஸ்தோத்திர பாவங்களை எல்லாம் கர்த்தர் அழித்து அழித்து நம்மை பரிசுத்தமாக்கி கொண்டே இருக்கிறார் இல்லையா? அப்போ அந்த ஆத்துமாவை அழித்து, ஆத்துமாவில் இருக்கிற பாவங்களை அழித்து, பழைய மனுஷ சுவாபங்களை அழித்து நம்மை பரிசுத்தத்துக்காக நேராய் நடத்துகிற புது சிருஷ்டி ஆவியான நமக்குள்ளிருந்து செயல்படுவாரானால் ஸ்தோத்திரம். அதனாலதான் எங்க அழகா பாடணும் இல்லையா? ஆமென். அல்லேலூயா. நாம் நடக்கும் பாதைகளை காட்டுவார், நாள்தோறும் ஞானத்தாலே நிரப்புவார், நீதியின் பாதையிலே நடத்துவார், நீதியின் பாதையிலே நடத்துவார், நிழல் போல நம் வாழ்வை தொடருவார், நிழல் போல நம் வாழ்வை.
ஆமென் அல்லேலூயா ஆமென். அவர் நமக்கு ஒரு நல்ல மேய்ப்பர். He is the good leader. ஆமென். குட் லீடர் தான் நடத்தணும். இஸ்ரவேல் ஜனங்களை மோசே நடத்தினார். ஆமென். நம்முடைய ஆத்துமாவை நடத்துகிற நல்ல மேய்ப்பன். ஆமென். நானே நல்ல மேய்ப்பன் என்று சொன்னார் யோவான் 10. நம்முடைய ஆத்துமாவை மேய்க்கிறதற்காக நடத்துகிற ஒரு நல்ல மேய்ப்பர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் புது சிருஷ்டியின் ஜீவன். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்ப நீங்க அவர் பக்கமாய் திருப்பப்பட்டீர்கள் என்று வேதம் சொல்லுது. ஜாக்கிரதையா நடக்கணும். ஸ்தோத்திரம். ஜாக்கிரதையா நடக்கணும். அவருடைய கண்காணிப்புல இருக்கிறீங்க. சூப்பர்வைசர் அவர் தான். அவர் உங்களை சூப்பர்வைஸ் பண்றார். உங்களை கண்காணியாய் வைத்து நடத்துகிறார். ஏற்கனவே கேட்பார் மேற்பார பெற்று இருந்தோம். இப்ப அவர் நம்மை நடத்துகிறபடினாலே அவர் நடத்துகிறது நாம் புரிந்து கொள்ள வேண்டுமே, அறிந்து கொள்ள வேண்டுமே, உணர்ந்து கொள்ள வேண்டுமே. புரியல? ஸ்தோத்திரம். நம்மை ஆண்டவர் நடத்துகிறார். அதற்காக தான் புது சிருஷ்டியை உள்ள கொடுத்திருக்கிறார்னு சொல்லி புதன்கிழமை பார்த்தோம் இல்லையா? அவர் தான் நம்மை நடத்துவார். அதை நாம் புரிந்து கொண்டு அவருக்கு இசைந்து நடக்க வேண்டியது அவசியமான ஒரு காரியம். நம்ம எல்லாம் அந்த புது சிருஷ்டி ஆவியானவர் நடத்துகிறார் என்று சொன்னோம் அன்னைக்கு. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எதற்காக அத்தனை வல்லமையை நமக்குள்ள கர்த்தர் கொடுத்து வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அவரால் நாம் நடத்தப்படுவதற்காகவே தவிர நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வாழறதுக்காக அவ்வளவு பெரிய சக்தியை நமக்குள்ள கர்த்தர் கொடுக்கல. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. புது சிருஷ்டியை கர்த்தர் கொடுத்ததுக்கு காரணம் அதற்கு நீங்கள் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்பதற்காக. அதற்காக தான் உங்களை ரட்சித்தார், சபையில கொண்டு வந்தார், புது சிருஷ்டியை உள்ள கொடுத்து உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் நமக்கு மேய்ப்பர், அவர் நமக்கு கண்காணி, உங்களை பார்த்து கொண்டே இருப்பார். இது எல்லாருக்கும் கிடைக்காது. ஸ்தோத்திரம். அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஒரு சிலர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனாலதான் வர்ஷிப் பண்ணும்போது ஒரு வார்த்தை என்னோடு பேசினது என்ன? என் ஆடுகள் என் சத்தத்தை அறிந்திருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் பேசுற சத்தம் யாருக்கு தெரியும்? அவருடைய ஆடுகளுக்கு தெரியும். ஆமென். அப்படிப்பட்ட அந்த லிஸ்ட்ல நம்மளாம் இருக்கிறதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஆமென். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவருடைய மந்தையின் ஆடுகளாய் நாம் இருக்கிறோம். ஸ்தோத்திரம். எவ்வளவு பெரிய சந்தோஷம் பாருங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் நடத்தும் போது எப்படி நடத்துவாராம்? அவர் தமது நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துவார். என்னுடைய பாதையில் பாவம் இருக்காது, அக்கிரமம் இருக்காது, தேவனை கோபப்படுத்துகிற காரியங்கள் இருக்காது. அவர் நடத்தும் போது அவர் என்னை தம்முடைய நீதியின் பாதையில் நடத்துகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. அமர்ந்த தண்ணீரிலே கொண்டு போய் சேர்க்கிறார், புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறார், நீதியின் பாதையில் நடத்துகிறார். அடுத்த வசனம், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. இந்த மேய்ப்பனுடைய கையில ஒரு கோல் இருக்கும். ஸ்தோத்திரம். நமக்கு புரியணும்னா தோற்று கொம்பு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதை கையில பிடித்திருப்பார் மேய்ப்பர். என்னது கோல்னா? என்னது? தோற்று கொம்பு. முருங்கெல்லாம் பறிக்கிறேன் இல்லையா? அது மாதிரி ஸ்தோத்திரம் கொக்கி மாதிரி வச்சிருக்கோம். அதனால என்ன பண்ணுவார்னா மரத்தில் இருக்கிற தழைகளை எடுத்து ஆடுகளுக்கு போடுவதற்காக கோல். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர் இடுப்புல ஒரு தடி வைத்திருப்பார், சொறி வச்சிருப்பார், தடி இடுப்புல வச்சிருப்பார். அது எதற்காக அப்படின்னா இந்த ஆட்டை தாக்க வர எதிரியை அடிப்பதற்காக. ஸ்தோத்திரம். நரியோ ஆடோ சிங்கமோ புலியோ ஏதாவது இந்த ஆட்டை எடுக்கிறதுக்கு வந்துச்சுன்னா அந்த கையில வச்சிருக்க தடியை வைத்து மண்டையிலே அடிச்சு உடைத்து இந்த ஆட்டை பாதுகாப்பார் அந்த சிங்கங்களின் வாய்களுக்கு. அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப மேய்ப்பருடைய கையில் என்ன இருக்கும்? இப்ப நாம அவருடைய மேய்ப்பரிடத்துல தான் திருப்பப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் அவருடைய கரத்துல என்ன இருக்குது? கோல் இருக்கிறது. ஆமென். தடி இருக்கிறது. ஆமென். கோலம் இருக்குது, தடி இருக்குது. கோல்னா என்ன தெரியுமா? வாக்கு தத்தங்கள். ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. நமக்கு ஆசீர்வாதமான வாக்கு தத்தங்களையும் கொடுப்பார். தடி என்ன தெரியுமா? ஸ்தோத்திரம். திட்ட வேண்டிய இடத்துல உங்களை திட்டுவார், கடிந்து கொள்வார், எரிச்சலா இருப்பார் உங்க மேல. ஆமென். அதுவும் வசனத்தின் மூலமா தான். கடிந்து கொள்ளுதல் நாம் ஏற்றுக்கொள்ளணும். கடிந்து கொள்ளுதலை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போதுதான் என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன் என்று நீதிமொழிகள் 1 சொல்றார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நம்ம மேய்ப்பரிடத்துல திருப்பப்பட்டிருந்தோமானால், திருப்பப்பட்டிருக்கிறோம் என்று நம்புவோமானால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நமக்கு கோலம் உண்டு, தடியம் உண்டு. ஆமென்.
தேற்றக்கூடிய வாக்கு தத்தமும் உண்டு, அதே நேரம் உங்களை கடிந்து கொள்ளக்கூடிய கர்த்தருடைய வார்த்தையும் உண்டு. கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமா, அவர் கடிந்து கொள்ளும் போது நம்ம சோர்ந்து போக கூடாது. நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார், கடிந்து கொள்ளுகிறார். ஆமென். எதற்காக தகப்பன் தன் பிள்ளையை சிட்சிக்கிறார்? ஒரு தகப்பன் தன் பிள்ளை ஏன் சிட்சிக்க வேண்டும்? ஏனென்றால் அவனிடத்துல அவர் அன்பு அதிகமா வச்சிருக்கிறார். ஆமென். பையன் கெட்டு போகக்கூடாது, தறி கெட்டு போகக்கூடாது என்று அன்பு நிறைந்த தேவன் தன்னுடைய பிள்ளையை சிட்சிக்கிறார். நம்மை ஆண்டவர் சிட்சிக்கிறார், நம்மை கடிந்து கொள்ளுகிறார், உபதேசிக்கிறார் என்று சொன்னால் காரணம் என்ன? நம்மிடத்துல அவர் அன்பா இருக்கிறபடினாலதான். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப மேய்ப்பரானவரிடத்தில் நாம் திருப்பப்பட்டிருக்கிற போது அப்பப்ப கடிந்து கொண்டுதல் வரும், திட்டு வரும். ஆமென். பயங்கரமா திட்டுவார் ஆண்டவர். ஸ்தோத்திரம். நான் நிறைய திட்டு வாங்கியிருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பயங்கரமாய் கடிந்து கொள்வார், கோபப்படுவார், எரிச்சலாவார். சரியானபடி நாம் செய்யாத போது இதெல்லாம் நடக்கும். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சரியானபடி நடக்கும் போது நமக்கு வேண்டிய வாக்கு தத்தங்களை, ஸ்தோத்திரம், பைபிள்ல இருக்கிறது இல்ல வாக்கு தத்தம், டெய்லி நம்மோடு பேசுவார். ஆமென். மனுஷன் 44 மாத்திரமல்ல, அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். பைபிள் இருக்கிறது வெறும் லோகோஸ், பேசப்பட்ட வார்த்தைகள் பைபிள் இருக்கிறது. ஆமென். ஸ்தோத்திரம். பேசும் வார்த்தை என்னது? நீங்க அவர்கிட்ட பேசும்போது அவர் உங்களோட பேசுவார், அப்பப்ப பேசுவார், அப்பப்ப பேசுவார். அந்த பேசுகிற வார்த்தை தான் நம்மை நடத்தும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அது ஒருவேளை கடிந்து கொள்ளுதலான வார்த்தையா இருக்கலாம், தேற்றக்கூடிய வார்த்தையா இருக்கலாம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால பழைய ஏற்பாட்டு கால பக்தர்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகளை எடுத்து வச்சுக்கின்னு, ஸ்தோத்திரம், அது ஒன்றும் இதுவரையிலும் பழிச்சதும் கிடையாது. பழிச்சதே கிடையாது. வீட்டில் மாட்டி வச்சிருங்களே அட்டைங்க, வாக்கு தத்தங்கள், அது எத்தனை பழிச்சிக்குது? ஸ்தோத்திரம். சொல்ல முடியுமா? ஏதாவது பழிச்சிக்குதா? உங்க வாழ்க்கையில் நிறைவேறி இருக்குதா? நிறைவேறாது. ஏன்னா அது உங்களுக்கு சொன்னது இல்லை. யாருக்கு சொன்னது? ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாட்டு கால பக்தர்களுக்கு சொன்னது. அதை எடுத்து நம்ம வச்சுக்கின்னு போறான்னா நடக்காது. நீங்க பேசணும்னு ஆண்டவராண்ட விரும்பி போய் கேட்டா நேரா அவங்களாண்டே பேசுவார், வாக்கு தத்தங்களை உங்களோடு பேசுவார். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் நடக்கும் பாதைகளை காட்டுவார், நாள்தோறும் ஞானத்தாலே நிரப்புவார்னு பாடணுமே. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப அவர் பேசுகிறவர், பேசுகிறவர். அப்ப மேய்ப்பர் என்ற அந்தஸ்து, ஸ்தோத்திரம், நம்மை தேற்றும்படியாக வாக்கு தத்தங்கள் கோலாகவும், ஸ்தோத்திரம், கடிந்து கொள்ளுதல் தடியாகவும் நம்மை நோக்கி புறப்பட்டு வரும்போது, அவருடைய கடிந்து கொள்ளுதலுக்கு நாம் செவி கொடுத்து அடங்கி ஒடுங்கும் போது அவர் உண்மையான மேய்ப்பராக இருந்து நம்மை நடத்துவார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. முதலாவது இந்த புது சிருஷ்டி நம்ம ஆத்துமாவை நடத்தணும், கண்ட்ரோல் பண்ணி. நம்ம ஆத்துமாவை கண்ட்ரோல் பண்ணி நடத்தணும். ஆமென். கண்ட்ரோல் பண்ணி நடத்துதா? உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற புது சிருஷ்டி முதலாவது உங்க ஆத்துமாவை கண்ட்ரோல் பண்ணி, பழைய ஆதாமின் ஆவினால், இரும்பெழுத்து ஆணினால் எழுதப்பட்ட அந்த பாவத்தெல்லாம் அழிச்சு உங்களை நீதியின் பாதையில நடத்துகிறதா? செக் பண்ணி பார்க்கணும் ஒவ்வொரு நாளும். ஸ்தோத்திரம். புது சிருஷ்டியை குறித்து நாம் அறிந்து கொண்டோம். புது சிருஷ்டிய காரியம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் புது சிருஷ்டி நம்மை நடத்தும் போது நம்முடைய சிந்தனை மண்டலம் மாறும். ஆமென். பழைய சிந்தனை நமக்குள்ள வராது. உங்களுக்கு எப்படி இருக்குது? பழைய சிந்தனை வருதா? ஸ்தோத்திரம். பழைய சிந்தனை வராமல் புதிய சிந்தனை வருதா? ஸ்தோத்திரம் என்பதை நீங்க ஒவ்வொரு நாளும் செக் பண்ணி பார்க்கணும். பழைய விருப்பங்கள் வருதா அல்லது புதிய விருப்பம் உண்டாகிறதா? பழைய உணர்வுகள் வருதா அல்லது புதிய உணர்வுகள் உண்டாகிறதா என்பதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் செக் பண்ணி பார்க்கணும். புது சிருஷ்டி உங்களை நடத்த வேண்டும். அதற்காக தான் இவ்வளவு பிரயாசப்பட்டு தேவ சமூகத்துல வருகிறோம் இல்லையா? ஸ்தோத்திரம். தொடர்ந்து 3 மாசமா ஒவ்வொரு நாளும் தேவனோடு கூட இருந்தோம். ஸ்தோத்திரம் இல்லையா? ஸ்தோத்திரம். அப்படியானால் புது சிருஷ்டி உங்களை நடத்தனமே. நடத்துதா? ஸ்தோத்திரம். இன்னைக்கு காலையில இருந்து சாயந்தரம் சர்ச்சுக்கு வந்தீங்க. இன்னைக்கு காலையில இருந்து சாயந்தரம் வரலாம் யோசித்து பாருங்க. ஆண்டவருக்கு சித்தமான வழியில நடந்திருக்கிறீங்களா? நீங்க உங்க இஷ்டத்துக்கு ஏதாவது நடந்திருக்கிறீங்களான்னு. ஆண்டவருக்கு சித்தமானபடி நீங்கள் நடந்திருந்தால் புது சிருஷ்டி உங்களை நடத்துதுன்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. புது சிருஷ்டி முதலாவது நம்மை நடத்துவதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டது. அதுக்கு அடுத்தது மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாயிருக்கும்படியாய் புது சிருஷ்டி கொடுக்கப்பட்டது என்று சொல்லி நம்ம புதன்கிழமை பார்த்தோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்மையே நடத்தாம
மற்றவர்களை புது சிருஷ்டி நடத்த வேண்டும் என்று எதிர்பார்ப்பது தப்பு இல்லையா? நம்மளை நடத்தணுமே. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. புது சிருஷ்டி நம்மை நடத்தும் போது நீதியின் பாதையில் நடத்தும். நல்லா கவனிங்க. புது சிருஷ்டி மேய்ப்பர் எப்படி நடத்துவார்? சங்கீதம் 23 வாசிங்க. ஸ்தோத்திரம். 3வது வசனம். சங்கீதம் 23:3. மேய்ப்பர் என்ன பண்றாருன்றதான் அங்க சொல்றார். ஸ்தோத்திரம். சங்கீதம் 23. அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். கொஞ்சம் கவனிங்களேன். எதுக்காக நீதியின் பாதையில் நடத்துறாரா? அந்த வசனத்தை பாருங்க. ஆத்மா தேற்றுறாரு. அதுக்கப்புறம் உங்களை அநீதியின் பாதையில் நடத்தினா அவருடைய நாமம் தூஷிக்கப்படும். அவருடைய நாமம் தூஷிக்கப்படக்கூடாது என்பதற்காக அவருடைய நாமத்தின் நிமித்தம் உங்களை நீதியின் பாதையில் நடத்துகிறார். ஆமென். புரியுதா? அவர் நீதியின் பாதையில் நடத்துகிறவர். அதனால் நம்முடைய பாதை எப்படி இருந்தது, நம்முடைய சிந்தை எப்படி இருந்தது, நம்முடைய விருப்பம் எப்படி இருந்தது, நம்முடைய உணர்வு எப்படி இருக்கிறது என்பதை ஒவ்வொரு நாளும் செக் பண்ணி பார்க்கணும். ஒருவேளை மாறுபாடா இருந்துச்சுன்னா, வேறுபாடா இருந்துச்சுன்னா, நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல சரண்டர் ஆகி, ஆண்டவரே நீங்க நடத்துங்கப்பான்னு ஒப்பு கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி நடத்த ஒப்பு கொடுக்கும் போதுதான் அவர் நடத்துவார். சிதறுண்ட ஆடுகளை போல் இருந்தோம் ஒரு காலத்துல. இப்ப மேய்ப்பருடைய சமூகத்துக்கு நேராய் திருப்பப்பட்டிருக்கிறோம். ஆமென். மேய்ப்பரிடத்துல திருப்பப்பட்டிருக்கிறோம். அவர் மேய்ப்பர். லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட். கர்த்தர் என் மேய்ப்பர். எத்தனை பேர் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அவர் மேய்ப்பார்னா எப்படி மேய்ப்பார்? நீதியின் பாதையில் தான் நடத்துவார். அநீதியான எந்த செயலும் உங்களிடத்துல வெளிப்படாது. உங்களுடைய செயல்கள் அத்தனையும் நீதியா இருக்கும். பேச்சு, பார்வை, சிந்தனை, நடக்கை எல்லாம் எப்படி இருக்கும்? நீதியா இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. இப்ப நீதியா இருக்கிறது என்று சொன்னால் அதை நீங்க வெளிப்படுத்தி காண்பிக்கணுமே. எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ண தெரியுமா? நீங்க நீதியா நடக்கிறீங்க அப்படின்றத, தேவன் உங்களை மேய்ப்பராயிருந்து நடத்துகிறார் அப்படின்றத எங்கிருந்து நீங்க வெளியே காட்டணும் தெரியுமா? ஸ்தோத்திரம். எங்கிருந்து காட்டணும்? ஸ்தோத்திரம். உங்க வீட்டில் காட்டுறீங்க, அது யாருக்கும் தெரிய போறது இல்லை. ஸ்தோத்திரம். அல்லது உங்க வேலை ஸ்தலங்கள்ல காட்டுவீங்க, அது அங்க இருக்கிற ஒரு சிலருக்கு தான் தெரியும். ஆனா நீங்கள் காட்ட வேண்டிய ஒரு முக்கியமான இடம் எது தெரியுமா? சபை. நீங்க நீதியாய் நடத்தப்படுகிறீர்கள், ஆண்டவரால் நடத்தப்படுகிறீர்கள் என்று சொன்னால் 7 மணி சர்ச்சைக்கு 6:45 இருப்பீங்க. ஆண்டவர் லேட்டா உங்களை கொண்டு வரவரா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவர் நீதியாய் நடத்துகிறவர். ஸ்தோத்திரம். அப்படின்னா என்ன பண்ணுவாரு? 7 மணி சர்ச்சைக்கு எப்ப கொண்டாடுவாரு? ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீதியாய் அவர் நடத்துவாரானால் இந்த சபை இருக்கிற அலங்கோலத்தை பார்த்தவர் சும்மா இருப்பாரா? இந்த சர்ச்சை சுத்தி என்னைக்காவது பார்த்துருக்கிறீங்களா? சர்ச்சுக்கு வந்து போறீங்களே, இந்த சர்ச்சை சுத்தி என்னைக்காவது பார்த்துருக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். நீதியாய் உங்களை கர்த்தர் நடத்துறாருன்னா இதெல்லாம் நீங்க ஏத்துன்னு போவீங்களா? அப்படியே இதெல்லாம் நல்லா இருக்குதா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஸ்தோத்திரம். அப்பனா கண்டிப்பா உங்களை என்ன பண்ணல ஆண்டவர் நடத்தலன்னு தானே அர்த்தம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப இன்னிலிருந்து நீங்க என்ன பண்ணணும்? ஆண்டவரால் நடத்தப்படுவதற்கு உங்களை ஒப்பு கொடுக்கணும். அவர் என் மேய்ப்பர்னு நம்பணும். அவர் என்ன நடத்தணும். ஆண்டவரே என்ன நடத்தணும்பா. ஆமென். ஸ்தோத்திரம். அவர் நடத்தினா ஒவ்வொரு நாளும் எப்படி நீங்க ஆன்லைன் மீட்டிங்ல இருந்தீங்களோ அது போல ஒவ்வொரு நாளும் சர்ச்சில் இருக்கணும்னு நினைப்பீங்க. ஸ்தோத்திரம். ஆன்லைன்லான்னு அவசியம் இல்லை. நாம என்ன பண்ணலாம்? 4 பேர் ஒரு பாட்டை பாடி ஒரு வசனத்தை வாசிச்சு ஜெபம் பண்ணிட்டு போலான்னு நினைப்பீங்க. இது நீதியால் நடத்தப்படுவருடைய அடையாளம். ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. உற்சாகமா சொல்லுங்க. அல்லேலூயா. அது மாத்திரம் கிடையாது, சபையை ரொம்ப பொறுப்பா பார்த்துப்பீங்க. இது தேவனுடைய ஆலயம். தேவனுடைய ஆலயம் இப்படி பாழாய் கிடக்கும் போது நீங்க நல்லா ஏசி போட்டு வீட்டில் படுத்திருந்தீங்கன்னா இது நியாயமானு கேட்கிறார் ஆகாயில 1வது அதிகாரத்துல. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால இந்த சபையை குறித்த ஒரு வாஞ்சை இருக்கணும். சபையை குறித்த ஒரு பக்தி வைராக்கியம் இருக்கணும். ஸ்தோத்திரம். சொல்லி சொல்லி செய்யறதுல எந்த பிரயோஜனமே கிடையாது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எனக்கு இந்த சபையை குறித்த பக்தி வைராக்கியம் பத்தி எரியும். ஆமென். ஸ்தோத்திரம். இந்த சபைக்குள்ள பாத்தீங்களா, அங்க ஒரு லைட் எரியல, அங்க ஒரு லைட் தொங்கி இருந்து, இங்க ஒரு லைட் எரியாம இருந்தது. இதெல்லாம் இன்னைக்கு சபைக்கு வரதுக்கு முன்னாடி வந்து ரெடி பண்ணேன். இது பெருமைக்காகலாம் சொல்லல. ஸ்தோத்திரம். நான் பண்ணணும் அவசியமா?
இதெல்லாம் நான் பண்ணணும்னு அவசியமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நல்ல சொல்லுங்க அல்லேலூயா. ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணேன். ஸ்தோத்திரம். இந்த சபையில் இருக்கிறவங்க தான் பண்ணணும். இந்த சபையில் ஆம்பளைங்களே கிடையாது, அது வேற விஷயம். ஆமே ஸ்தோத்திரம். ஆனால் சபைக்கு வரவங்க தான் பண்ணணும். எப்படி பண்ணுவீங்களாம் தெரியாது. ஸ்தோத்திரம். ஆனால் அப்படிப்பட்ட வேலையெல்லாம் உங்களால் கொடுக்குறது இல்லை. ஸ்தோத்திரம். ஆனால் வெளியே போய் குப்பெல்லாம் நானும் வாரின்னு இருக்க முடியும்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அந்த மரம் வெட்டி போட்டுக்குது, அவங்கள்ட்ட சொல்லி எடுக்க சொல்லணும். இல்லைன்னா தூக்கி அண்ணாண்ட நீங்கள் போட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வைக்கணும். அட்லீஸ்ட் இது கிறிஸ்மஸ் மாதம், இந்த மாதத்துலையாவது செய்யணும். அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணுங்க, சபை ஆண்டவர் மேய்ப்பராக இருந்து உங்களை நடத்துவார். ஆனால் இதெல்லாம் தான் வெளிப்பாடு. ஆண்டவர் நடத்துனாரு, என்ன நடத்துறாருன்றதுனால தான் இதெல்லாம் இப்படி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். ஒழுங்காக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். டைம் இல்லை, இல்லைன்னா அதை கூட மாற்றிருப்பேன். அந்த லைட் எரியல. ஸ்தோத்திரம். அதை கூட மாற்றிருப்பேன். டைம் இல்லை. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய சமூகத்தில் தேவனுடைய நாமத்து மகிமையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களே, நீங்கள் ஏற்கனவே சிதறுண்ட ஆடுகளை போல் இருந்தீர்கள். கேட்பார் மேய்ப்பார் அற்றவர்களாக இருந்தீர்கள். இப்பொழுதோ உங்களுடைய மேய்ப்பரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் தான் உங்களுடைய மேய்ப்பராக இருந்தால் இந்த நீதியான செயல்கள் உங்க வாழ்க்கையில வெளிப்படணுமே. ஆமே. ஆமா. என்னால சுட்டு போட்டா கூட லேட்டா வர முடியாது. என்ன கொன்னு போட்டா கூட லேட்டா வர முடியாது. ஆமீன். ஏன்னா என்ன ஆண்டவர் நடத்துறாரு. உங்களை ஆண்டவர் நடத்துறாருன்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்களேன். எப்படி நடத்தினார்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு காரியம் ஸ்தோத்திரம். நடத்தணுங்க. அதுக்கு தாங்க உங்களுக்கு புது சிருஷ்டியை கொடுத்துக்கிறாரு. புது சிருஷ்டி சாதாரணமான காரியம் இல்லைன்னு சொன்னல. செத்து போனவங்களை கூட உங்களால் எழுப்ப முடியும் உயிரோடு. ஆமே. புது சிருஷ்டி அவ்வளவு வல்லமை பெற்ற புது சிருஷ்டி உங்களுக்குள்ள இருக்குது. அவர் தான் உங்களை நடத்துகிறார். அவர் மேய்ப்பராக இருக்கிறார் என்று சொன்னால் நீதியான இப்படிப்பட்ட செயல்கள் வெளிப்படணும். ஆமேன் சொல்லுங்க அல்லேலூயா. லேட்டா வரக்கூடாது. ஆமேன் சொல்லுங்க அல்லேலூயா. ஒழுங்கக்கிரமா கர்த்தரை சரியானபடி ஆராதிக்கணும். ஆமே. எப்படி ஆராதிக்கணும்? பயபக்தியா ஆராதிக்கணும் ஆண்டவரை. ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாட்டுக்கால ஜனங்கள் ஆராதிக்க போகும்போதே ஸ்தோத்திரம், வெளியில பலிபீடம் இருக்கும். வெளியவே பலிபீடத்துக்கான ஸ்தோத்திரம் பாவத்துக்கான பலியை செலுத்தி, கவனிக்கிறீங்களா? கொஞ்சம் என்ன பாருங்க, அவ்வளோ மோசமாகுதே மூஞ்சி. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நல்லா இல்லையா? ஸ்தோத்திரம். பிரைஸ் எல்லாம். வெளியவே என்ன இருக்கும்? பலிபீடம் இருக்கும். இவங்க செஞ்சுட்டு சர்ச்சுக்கு வரும்போதே பாவத்தோட தான் வருவாங்க. ஏன்னா உலகம் பாவம் நிறைந்தது. அப்ப பாவத்தோடு சபைக்குள்ள வரக்கூடாது. அதனால வெளியவே ஒரு பலிபீடத்தை கர்த்தர் வைத்திருப்பார். ஒரு தண்ணி தொட்டி இருக்கும், ஒரு கம்பம் இருக்கும், ஒரு 3 குருள் ஆயுதம் வெளியே இருக்கும். ஸ்தோத்திரம். சூலமாக மற்ற இனத்தவர்கள் பயன்படுத்துறாங்களா அது மாதிரி. ஸ்தோத்திரம். ஒரு கொடி கம்பம் இருக்கும். ஸ்தோத்திரம். வரும்போது ஆட்டையோ மாட்டையோ கொண்டு வந்து அந்த கம்பத்துல கட்டுவாங்க. ஆசாரியனிடத்துல வந்து சொல்லுவாங்க, நான் இந்த பாவத்தை பண்ணிட்டேன். உடனே ஆசாரியர் வருவார், அந்த ஆட்டை பிடிப்பார். ஆட்டையோ மாட்டையோ பிடித்து கொண்டு வரும்படி சொல்லுவார். இவங்களை ஸ்தோத்திரம் சுத்தம் பண்ணும்படியாக இவருடைய பாவங்களை இவங்க தலை மேல கையை வச்சு அந்த பாவங்களை கொண்டு போய் ஆட்டின் மேலேயோ மாட்டின் மேலேயோ கையை வச்சு இவங்களுடைய பாவத்தை இந்த ஆடு ஏற்றுக்கொள்ளட்டும், இந்த மாடு ஏற்றுக்கொள்ளட்டும் என்று சொல்லி அந்த ஆட்டு மேல இவருடைய பாவத்தை சுமத்தி, அந்த பாவம் அது மேல சுமத்தப்பட்டதுக்கு அடையாளமா தண்ணி தொளிச்சு. ஆமே. ஸ்தோத்திரம். ஆடுலாம் வெட்டினது இல்லையா நீங்க? தண்ணி தொளிச்சு தான் வெட்டுவாங்க. ஆமே. தண்ணி தொளிச்சா என்ன அர்த்தம்? இந்த பாவத்திற்காக இந்த பலி நியமிக்கப்படுகிறதுன்னு அர்த்தம். ஆமே. இந்த பலியை இந்த பாவத்துக்காக நியமிக்கிறேன். தண்ணி தெளிச்சு அதுக்கப்புறம் அது கழுத்தை துண்டித்து அந்த ரத்தத்தை கொஞ்சம் எடுத்து பாவம் செஞ்ச 2 காது மடலிலும் தடவி. ஆமே. அதுக்கப்புறமா அங்க இருக்கிற ஸ்தோத்திரம் நெருப்புல அதை சுட்டெரிப்பார்கள். ஆமேன் சொல்லுங்க அல்லேலூயா. அதுக்கப்புறம் சாம்பலை எடுத்து தண்ணீரில் போட்டு ஈசோப்பு தண்டை எடுத்து ஸ்தோத்திரம் அந்த ஆள் மேலே தெளித்து சர்ச்சுக்குள்ளெல்லாம் தெளித்து அந்த பாவம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக ஆசாரிப்பு கூடாரத்தில் தெளித்து கொஞ்சம் அவன் கையில் கொடுத்து வீட்டில் போய் உங்கள் வீட்டில் தெளிச்சிக்கோ, அப்போ உனக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும் என்று சொல்வார்கள். இதுதான் பழைய ஏற்பாட்டு ஆராதனை முறைமை. ஆமேன். அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. எப்படி பண்ணுவாங்க? பலி கொண்டுன்னு தான் வரணும். ஆட்டையோ மாட்டையோ ஸ்தோத்திரம் புறாவையோ அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி. ஆமேன்னு சொல்லுங்க அல்லேலூயா. கொண்டு வருவார்கள். அப்படி கொண்டு வருகிற அந்த ஆட்டையோ மாட்டையோ ஆசாரியன் என்ன பண்ணுவார்? அவங்க மேல இருக்கிற பாவத்தை அந்த ஆட்டின் மேல சுமத்தி அந்த கழுத்தை வெட்டி ரத்தத்தை சிந்தி அந்த ரத்தத்தை எடுத்து காது மடல்ல தடவி அந்த ஆட்டை கொண்டு போய் பாளையத்துக்கு புறம்பே சுட்டெரித்து சாம்பலாக்கி அந்த சாம்பலை கொண்டு வந்து தண்ணீரில் போட்டு கலக்கி அதை அவன் மேல தெளிச்சு. ஸ்தோத்திரம். அப்படி இருக்கணும் நீங்க அந்த காலத்துல இருந்த மாதிரி. ஒவ்வொரு முறையும் சர்ச்சுக்கு வரும்போது இதை பண்ணிட்டு உள்ள வாங்கினா எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. ஆமீன்.
ஒருத்தரும் சபைக்கு வர மாட்டீங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் புதிய ஏற்பாட்டு ஜனங்களுக்கு இதெல்லாம் வைக்கல. ஸ்தோத்திரம். உங்களை பத்தி நல்லா தெரியும்ல அவருக்கு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பலி பலி காணிக்கை ஸ்தோத்திரம் அதெல்லாம் செலுத்திட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? பாவெல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க? பிரகாரத்துக்கு வருவார்கள். பிரகாரத்துல வரும்போது இங்க ஆசாரியன் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து ஸ்தோத்திரம் அவர்களுக்கு அப்போஸ்தலருடைய உபதேசங்களை உபதேசிப்பார். அதை கேட்டுட்டு சந்தோஷமா வீட்டுக்கு போவாங்க. இதுதான் பழைய ஏற்பாட்டு கால ஆராதனை முறைமையாயிருந்தது. நான் இப்பவும் சொல்றேன், புதிய ஏற்பாட்டு கால விசுவாசிகளா இருக்கிற நாமும் அதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, ஒன்று நேரத்துக்கு வரணும். ஆமென். ரெண்டாவது உங்களுடைய பலிகளை காணிக்கைகளை வரும்போதே செலுத்தணும். வெறும் கையோடு தேவ சமூகத்துக்கு வரவே கூடாது. ஆமென். உங்கள் வருமானத்தில் எல்லாம் தசம பாகம் செலுத்தணும். இதுதான் நீதியின் பாதையில் நடக்கிறவர்களுடைய அனுபவம். ஆமென். சத்தமா அல்லேலூயா. உற்சாகமா அல்லேலூயா. நீதியின் பாதையில் நடக்கிறதுனா என்ன? சும்மா கிடையாது. அவர் இப்ப நம்ம மேய்ப்பரா இருக்கிறார், நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார்னா இப்படிதான் நடத்துவார். வரும்போதே காணிக்கை போடுங்க. நீங்க எத்தனை பேர் போட்டீங்க? அதுக்கப்புறம் நீங்க பண்ண ஆராதனை ஏத்துக்க மாட்டாரே, வேஸ்ட். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வரும்போதே காணிக்கை போடணும். ஸ்தோத்திரம். அட்லீஸ்ட் போகும்போதாவது போட்டு போகணும். அதை பத்தி ஒரு சிந்தையும் இல்லாம ஸ்தோத்திரம் ஆண்டவரை கனவீனப்படுத்தி இப்படி இருந்தா நம்ம நீதியின் பாதையில் நடத்தப்படுறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. புது சிருஷ்டி வாங்கி வச்சுன்னு உட்காந்துங்கிறீங்க சும்மா, எதுக்குமே பயன்படாத இருந்தா கண்டிப்பாக தண்டனை வரும். நல்லா புரிஞ்சுங்க. புது சிருஷ்டி கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் உங்களுக்கும் பிரயோஜனப்படாம மற்றவர்களுக்கும் பிரயோஜனப்படாம இருந்தா ஒரு நாள்ல கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும்? தண்டனை நிச்சயம் உண்டுங்க. நல்லா புரிஞ்சுங்க. ஸ்தோத்திரம். நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க கொடுக்கப்பட்ட புது சிருஷ்டியை அறிந்து கொண்டு அந்த புது சிருஷ்டி நடத்துகிறபடி முதலாவது உங்களுக்கு பிரயோஜனமா நீங்க நடக்கணும். அதுக்கு அடுத்தது மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்படி தான் புது சிருஷ்டியை கொடுத்திருக்கிறார். அப்ப புது சிருஷ்டியை கொடுத்திருக்கிறவர் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி நடக்கணும். இது ரெண்டுமே நடக்காம இருந்தா இதெல்லாம் ஒரு நாள் ஆண்டவர் கணக்கு கேட்பாரா கேட்க மாட்டாரா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. கேட்பாரா? இல்லை சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கண்டிப்பா கணக்கு கேட்பார். அதனால தயவு செய்து இனி நாட்கள் எப்படி இருக்குமோ தெரியாது. ஸ்தோத்திரம். இனி நாட்கள் எப்படி இருக்குமோ தெரியாது. அதனால நம்ம கடைசி நாட்களில் நின்று கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்மை கிருபையாக தூக்கி எடுத்திருக்கிறார். கிருபையாக நம்மை ரட்சித்திருக்கிறார். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த கிருபைகளை, அந்த புது சிருஷ்டியின் நடத்துதல் நமக்கு இருக்குமானால் அதை சரியானபடி நாம் பயன்படுத்துவது மாத்திரமல்ல, மற்றவர்களும் பயன்படும்படி நாம் வாழ்வதற்காக தான் அவர் நமக்குள்ள அந்த புது சிருஷ்டியை கொடுத்து நமக்கு மேய்ப்பராக, அது மாத்திரம் இல்ல சூப்பர்வைசராக. சூப்பர்வைசர் என்ன பண்ணுவாங்க? உங்க கம்பெனில வேலை செய்றீங்களா? என்ன பண்ணுவாங்க? சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க செய்கிறீங்களா இல்லையான்னு கண்காணிப்பாங்க. ஒரு வேலையை கொடுத்துட்டு, எதுக்கு சூப்பர்வைசர்? நீங்க அந்த வேலையை செய்யணும்னு சொல்லி உங்க மேல கண்காணிப்பாங்க. அப்ப உங்களுக்கு இந்த வேலையெல்லாம் கொடுத்துக்கிறார் ஆண்டவர். சூப்பர்வைசராக இருக்கிறார். உங்களை பார்த்து நினைக்கிறார் செய்யறீங்களா செய்யலையான்னு. செய்யலைன்னா உங்க சூப்பர்வைசர் என்ன பண்ணுவாரு? திட்டுவாரா? கேவலமா திட்டுவாங்க. ஸ்தோத்திரம். நானும் கம்பெனியில் வேலை செஞ்சாலும் ஸ்தோத்திரம். ஆமே. எனக்கு தெரிஞ்சு ஸ்தோத்திரம் நம்ம ஜெயபால் மாதிரி இருப்பாரு. ஜெயபால் கூட கொஞ்சம் ஹைட் ஆகிறாப்புல. அவரோட தோலு கீழே இருந்தா எப்படி இருப்பாரு? அவர் பேரு குள்ள மாஸ்டர்னு பேரு. குள்ள மாஸ்டர்னு பேரு. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. போனாசிஸுக்கு தெரியும். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆலயம் தான் இருப்பார். பேரே குள்ள மாஸ்டர். ஆமே. ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆனா அவராண்ட ஒரு ஆளு கூட போய் நிற்கவே முடியாது. ஸ்தோத்திரம். ஒரு அம்மா மாடம்பாத்துல இருந்து வரும். ஸ்தோத்திரம். அது பார்க்கறதுக்கு இப்படி இருக்கும். ரமணி அப்படின்னு பேரு. பயங்கர குண்டு. அது பூனை ஊதனாவே அவர் போயிடுவார். அப்படி இருக்கும். ஆமே. ஆனா பேசவே முடியாது அவர்கிட்ட போயிட்டு. ஆமே. அது தெச்சேத்துமே கொடுத்து மூஞ்சில அடிப்பார். சத்தம் போடுறது பில்டிங்கா அதிரும். அவங்க தான் சூப்பர்வைசர். ஆமே. உங்களுக்குள்ள ஆண்டவர் எப்படி இருக்காரு? ஸ்தோத்திரம். முன்ன ஸ்டார்ட் பண்ணல ஒரு வேலையை. ஸ்டார்ட் பண்ண தாங்க மாட்டீங்க நீங்க. ஸ்தோத்திரம். அவங்க தாங்கிக்கணும். சூப்பர்வைசர் வேற வழி இல்லை. ஸ்தோத்திரம். குள்ள மாஸ்டாண்ட போவதெல்லாம் தப்பிச்சோம். அது இல்லாம 2-3 பேர் இருப்பாங்க. அங்கேயே அவங்க மேட்டரை முடிச்சுக்கிட்டு. ஸ்தோத்திரம். ஆமே. அல்லேலூயா.
லைன்ல 2 பேர் இருப்பாங்க. இவர் தான் சீனியர், பெரிய மாஸ்டர். லைன்ல இருப்பாங்க பாருங்க, அங்கேயே கொடுத்து என்ன பண்ணிக்கிறது, எப்படியாவது ஆல்ட்ரேஷன் இருந்தால் பண்ணிக்கிறது. அவங்களும் பண்ண முடியாம குள்ள மாஸ்டாண்ட போனா முடிஞ்சது கதை. ஆமென், ஸ்தோத்திரம். எப்பேற்பட்ட ஆளாலும் அழும். ஆமென், அழுத்தாகணும். ஸ்தோத்திரம். அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமா, அமலா சிஸ்டர் மாதிரி ஒருத்தர் இருந்தாங்க, எங்க ஊர் ஆளுவங்க, பார்வதி பேரு. ஆமென், ஸ்தோத்திரம். அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. பேர் பார்வதி, செத்துட்டாங்க. இவங்கள மத்த இருப்பாங்க, பயங்கர ஒல்லி. நிறைய முறை அவங்கள அவராண்ட போய் அவங்க மாட்டி யூரினே போயிட்டு இருக்கிறாங்க அவங்க. ஸ்தோத்திரம். ஆமென். ஆமா, இதெல்லாம் பொய் இல்லை. நீங்க முடிஞ்ச பேர் போனா சிஸ்டர் கேளுங்க, உண்மையை சொல்றேன். ஆமென். இவர் தாங்க சூப்பர்வைசரு, அவர் தான் சூப்பர்வைசரு. சூப்பர்வைசர்னா யாரு? உங்களை வேலை வாங்கணும், கண்காணிக்கணும். நீங்க அந்த வேலையை செய்யாத போது இப்படிலாம் நடக்குது. செய்யறவங்களுக்கு இப்ப நான் போனா சிஸ்டர்லாம் திட்டம் வாங்கியிருப்பாங்க இல்லையே? ஸ்தோத்திரம். அவங்க கரெக்டாக அவங்க வேலையை செய்யறாங்க, அவங்க திட்ட போறது இல்லை. யார் சரியா செய்யலையே அவர் தான் திட்டுறாங்க. சரியா செய்யறவங்களை யாரும் திட்ட போறது இல்லையா? திட்டினா அவர் பைத்தியன்னு அர்த்தம். அப்படிதானே? அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப நமக்கு சரியா நம்ம சரியா செஞ்சோம்னா நம்முடைய கண்காணியா இருக்கிற ஆண்டவர் நம்மளை திட்ட மாட்டார், அடிக்க மாட்டார், கோவப்பட மாட்டாரு. நம்ம ஏன் சரியா செய்ய மாட்டோம்? அதனால மறுபடியும் சொல்ற ஆவியான ஏவுகிற காரியம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி நீங்க கேப்பார் மேய்ப்பார் இல்லாம இருந்தீங்க. ஆமென். இப்ப நீங்க அப்படி இல்ல. எங்க இருக்கிறீங்க நீங்க? அண்டர் த லீடர், அண்டர் த சூப்பர்வைசர். அவருக்கு கீழே இருக்கிறீங்க, அவருடைய கண்ட்ரோல்ல வந்துட்டீங்க. அதனால புரிஞ்சுக்கங்க, இனிமேல் உங்க இஷ்டத்துக்கு இருக்காதீங்க. தயவு செய்து இருக்காதீங்க. அவர் கொஞ்ச நாள் தான், அவர் சொல்றார், நான் பொறுத்து பொறுத்து இளைத்து போனேன்றார். ஆண்டவர் என்ன சொல்றாரு? பொறுத்து பொறுத்து நான் இளைத்து போனேன் என்று சொல்லுகிறார். எவ்வளவு காலம் தான் பொறுக்கிறது? அதனால தயவு செய்து மனம் மாறுங்க, மனம் திரும்புங்க. மனசை கடினப்படுத்தாதீங்க. கடினப்படுத்தினால் நீங்கள் தீங்கில் விழுவீர்கள், ஆபத்தில் விழுவீர்கள். ஆபத்து சூறாவளி போல வரும். ஸ்தோத்திரம். இப்ப எது வந்தாலும் உங்களை அணுகாது. ஏன்னா உங்களுக்கு மேல ஒரு சூப்பர்வைசர், உங்களுக்கு மேல ஒரு லீடர் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். அதனால புரிந்து கொள்ளுங்கள், சிதறுண்ட ஆடுகளைப் போல இருந்த நம்மை அவர் மீட்டு மெய்ப்பெரும் கண்காணியமா இருக்கிற புது சிருஷ்டியின் ஆவியானுடைய கரத்துல நம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மை நடத்தும் போது நீதியின் பாதையா இருக்கும். நீதியா நடத்துவார். அநீதியை கண்டால் உங்க மனசு பொறுக்காது. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. நீதியாய் வாழும்படியான கிருபையை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அவருடைய சபையை குறித்த பக்தி வைராக்கியம் உங்களை பட்சிக்கும். தேவனுக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்கு பலனா இருக்குமா? ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குள்ள இருக்கும் தேவனுக்கு பயப்படுகிற பயம். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்துக்கு வருவதில் ஒரு கிரமம், தேவனுடைய ஆலயத்தை குறித்த ஒரு வாஞ்சை வைராக்கியம் உங்களுக்குள்ள பெருகும். ஆமென். கர்த்தரை கனப்படுத்துகிற விஷயத்துல, ஆமென், கர்த்தரை கனப்படுத்துகிற விஷயத்துல ஸ்தோத்திரம், முன்மாதிரியா இருப்போம். மற்றவர்களுக்கு முன்மாதிரியா இருப்போம். வாரம் நானும் வந்தேன் சபைக்கு வரேன்றவங்களும் நீங்க எல்லா நாளும் வரவங்களும் ஒரே மாதிரி இருந்தா என்ன நியாயங்க இது? அவங்களுக்கு ரொம்ப கொண்டாட்டமா தானே இருக்கும். ஸ்தோத்திரம். இவங்க டெய்லி வந்து ஒரு பிரயோஜனமோ, நம்மளே மேல் தான்ற மாதிரி நினைச்சுப்பாங்க. ஆமே, அட்லீஸ்ட் அவங்க பார்க்கறதுக்காவது கொஞ்சம் ஒழுங்கா இருங்க. ஆண்டவர் பார்க்கறது ரெண்டாவது இருக்கட்டும். ஆமே, எப்பாவது நினைச்சா வராங்களே, அவங்களாவது உங்களை பார்த்து ஏதாவது ஒரு நல்லதை தெரிஞ்சுக்கிட்டோமே, அதுக்காவது நல்லதா நடப்போமே, அவங்களுக்காவது ஒரு மாதிரியா இல்ல. சர்ச்சுக்கு வர்றதுல, ஆண்டவர் கொடுக்கறதுல, காணி கொடுக்கறதுல, சபையை குறித்த அந்த வாஞ்சை, ஸ்தோத்திரம் சொல்லணுமா அவங்களுக்கு? ஸ்தோத்திரம். நீங்க காலையே சொல்லியிருந்தா எல்லாம் வந்திருப்பாங்க அப்படின்றாங்க. என்னது, எதுக்கு சொல்லணும்? உங்க வீடு இப்படி இருந்தா அப்படிதான் இருப்பீங்களா? ஸ்தோத்திரம். உங்க வீடை விட இதுக்கு நீங்க நிறைய முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆமென். ஆமா, அதனால நீங்க வந்து ஒவ்வொரு நாளும் வந்து பார்க்கணும். ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் முடியாது, வேலைக்கு போய் வரீங்க அப்படின்றதுனால ஞாயிற்றுக்கிழமையாவது என்ன பண்ண வந்து முழுசா, அது தேவனுடைய நாள். ஒரு சிலர் என்ன பண்றாங்க, சாயந்தரத்துல போய் ஒரு சிலரை சந்திக்கிறார்கள், ஜெபிக்கிறார்கள். மற்றவங்களாம் என்ன பண்றீங்கன்னே தெரியல. ஸ்தோத்திரம். சபை இருந்தா தானே நம்ம வந்து ஆராதிக்க முடியும். சபையை பராமரிக்காம அப்படியே இது நாசமா போச்சுன்னா நம்ம எப்படி ஆராதிக்க முடியும்? மறுபடியும் உங்களால இந்த சபையை கட்ட முடியுமா? நீங்க பராமரிக்காம எப்படி இந்த சபை ஒழுங்கா இருக்கும்? அதெல்லாம் யோசிக்கணும், புரிஞ்சுக்கணும். உங்களுடைய வீட்டை விட
சபை மேல குறித்த அந்த வாஞ்சை, அந்த வைராக்கியம் உங்களுக்கு அதிகமா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இது தானாய் வராது, புது சிருஷ்டினால் மட்டுமே வரும். அதனால நீங்க இப்ப சாதாரணமானவர்கள் அல்ல, மெய்ப்பொரும் கண்காணியமா இருக்கிற இடத்தில் திருப்பப்பட்டீர்கள், திருப்பப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை மனதில் வைத்து செயல்பட உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா, உற்சாகமா அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். வெள்ளசாமி குதிரை காணாத போச்சு, அதை கருப்பு சாமி பிடிச்சி கட்டி வச்சிட்டார். ஆமே, வெள்ளசாமிக்கு ஒரு குதிரை இருந்துச்சு, அது காணாத போயிடுச்சு. அதை யார் பிடிச்சி கட்டி வச்சு? இந்த கருப்பு சாமி பிடிச்சி கட்டி வச்சினாரு. பஞ்சாயத்து ராமசாமி என்கிட்ட வந்து வேலையை சொல்லுங்க. அல்லேலூயா. பஞ்சாயத்து யாராண்ட வந்து? பஞ்சாயத்து தலைவர் ராமசாமி. ராமசாமி என்கிட்ட வந்தது. ஆமே, வெள்ளசாமி குதிரைன்னு தெரிஞ்சே கட்டி வச்சுதார் பிடிச்சி கருப்பு சாமி. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ராமசாமி என்கிட்ட பஞ்சாயத்து வந்தது. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ராமசாமி யாருன்னா, ராமசாமி எப்படின்னா, வெள்ளசாமியும் அவருக்கு வேணும், கருப்பு சாமியும் அவருக்கு வேணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இவன்துனா அவங்க வச்சுப்பான், அவன்துனா இவங்க வச்சுப்பான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. புரியுதா? கேட்குறீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. வெள்ளசாமி குதிரை சொல்லுங்க காணாத போச்சு, கருப்பு சாமி பிடிச்சி கட்டி வச்சுதான் நல்லா தெரியும் ராமசாமிக்கு. பஞ்சாயத்து ராமசாமி ஆண்ட வந்துக்குது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ ராமசாமி குதிரைன்னு சொன்னா கருப்பு சாமி கோச்சுப்பான், கருப்பு சாமி குதிரைன்னு சொன்னா ராமசாமி கோச்சுப்பான். இப்போ எப்படி தீர்ப்பு சொல்றது? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. தீர்ப்பு ரெண்டு பேரும் கோச்சிக்காத மாதிரி சொல்லணும். சத்தமா சொல்லுங்க. அது போகாது, அது நல்லம்பாக்கம் மாடாது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ராமசாமி சொன்னாராம், முன்னாடி பார்த்தா வெள்ளசாமி குதிரை மாதிரி இருக்குது, பின்னாடி பார்த்தா கருப்பு சாமி குதிரை மாதிரி இருக்குதுப்பா, அதனால எனக்கு என்னன்னு ஒன்றையும் புரியல அப்படின்ட்டாராம் தீர்ப்பு. ஆமே, முன்னாடி பார்த்தா வெள்ளசாமி குதிரை மாதிரி இருக்குது, பின்னாடி பார்த்தா. ஸ்தோத்திரம். நிறைய கிறிஸ்தவர்கள் இப்படிதான். ஆமே, பிசாசம் ஓணும், ஆண்டவரும் ஓணும். பிசாசியும் வெக்கப்படுத்தக்கூடாது, ஆண்டவரையும் வெக்கப்படுது. எப்படி பாஸ்டர் 25 வருஷம் 30 வருஷமா பிசாசு கூடவே பழகிட்டு? ஆமே, அல்லேலூயா. ஆமேனா? எப்படி? இப்பதானே தெரியுது நமக்கு. நான் சர்ச்சுக்கு வந்து 25-30 வருஷம் ஆகுது. 30 வருஷமா அவங்க கூட பழகிட்டு ஒரே தட்டில் சாப்பிட்டு அவன் சொல்றத நான் செய்ய, நான் சொல்றத அவன் செய்ய, இப்படி வாழ்ந்துட்டோமே. ராமசாமி மாரி முன்னாடி பார்த்தா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வெள்ளசாமி குதிரை, பின்னாடி பார்த்தா இது ஆவாது. ஆமே, அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீதியா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. யார் குதிரையோ அவங்க குதிரைன்னு தான் தெளிவா நீங்க சொல்லணும். நீங்க நீதியின் விளைச்சல், நீதியின் பலன். நீங்க நீதியாய் நடத்துகிறவர் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். அதனால பிசாசுக்கு இனி உங்கள் வாழ்க்கையில இடம் இல்லை. நீதியாய் நடத்துகிற தேவன் உங்களுக்கு மெய்ப்பொரும் கண்காணியமா இருக்கிறபடினாலே அவருக்கு அஞ்சி நடுங்குங்கள். அவருடைய சமூகத்தில் உங்க ஆத்மாவை ஒப்பு கொடுத்து விடுங்கள், அவர் உங்களை நடத்துவார். பைபிளை மூடிட்டு அப்படியே முழங்கால் படிடுவோம். ஜீசஸ். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்தது போதும், போதும். உங்கள் நீதி வெளிப்படட்டும், உங்க நியாயம் வெளிப்படட்டும், உங்கள் பரிசுத்தம் வெளிப்படட்டும். ஜீசஸ். ஹalleluya. நீங்கள் சாதாரணமானவரை உங்களுக்குள்ளே பெற்றிருக்கவில்லை, நீங்கள் சாதாரணமான தேவனை உங்களுக்குள்ளே பெற்றிருக்கவில்லை. பாவத்தை, மரணத்தை, சாபத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்த புது சிருஷ்டியின் வல்லமையை பெற்றிருக்கிறீர்கள். அவர் உங்களுக்கு மெய்ப்பொரும் கண்காணியமாய் இருக்கிறார். அவர்தான் உங்களை நடத்துகிறார். ஆமே, அவர் நடத்துகிறது நீதியின் பாதையாய் இருக்கும். நீதியின் பாதையாதான் இருக்கும். அநீதியின் பாதையில் அவர் நடத்தவே மாட்டார். உங்களை அவர் நடத்துகிறாரா? செக் பண்ணி பாருங்க. ஹalleluya, ஹalleluya. அவர் தான் உங்களை நடத்தணும். சிதறுண்ட ஆடுகளைப் போல் இருந்தீர்கள், இப்பொழுதோ மேய்ப்பொரும் கண்காணியமானவரிடத்தில் இப்போது திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். சபையே, நீங்கள் ஏற்கனவே சிதறுண்டு போயிருந்திருக்கலாம், ஒன்றுமே தெரியாமல் அலைந்து திரிந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இப்பொழுதோ ரைட் நவ் நீங்கள் ஒரு லீடர் கிட்டையும் சூப்பர்வைசர் கிட்டையும் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை மறந்து போகாமல் அவருக்கு செவி கொடுத்து
அவருக்கு கீழ்ப்படிந்து அடங்கி ஒடுங்குங்கள். அவர் உங்களை நடத்தும் போது அது நீதியான பலனை தரும், சமாதானமான நீதியான பலனை தரும். கையை தட்டி ஆமென். எங்களை நடத்துங்கப்பா, எங்களை நடத்துங்கப்பா, எங்களை நடத்துங்கப்பா, எங்களை நடத்துங்கப்பா, எங்களை நடத்துங்கப்பா, எங்களை நடத்துங்கப்பா, எங்களை நடத்துங்கப்பா. ஹல்லேலூயா. எந்த பக்கம் போனாலும் உடனிருந்து இதுதான் வழி என்றே பேசுவார். எந்த பக்கம் போனாலும் சொல்லுங்க ஆமென். இதுதான் வழி என்றே பேசுவார். இறுதி வரை எப்போதும் நடத்துவார். இறுதி வரை எப்போதும் நடத்துவார். இயேசு நாமம் வாழ்க என்று வாழ்த்துவோம். இயேசு நாமம் வாழ்க என்று வாழ்த்துவோம். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். glory. அல்லேலூயா. எந்த பக்கம் போனாலும் உடனிருந்து இதுதான் வழி என்றே பேசுறாரா? எந்த பக்கம் உடனிருந்து இதுதான் வழி என்றே பேசுவார். இறுதி வரை எப்போது நடத்துவார். பாதில விடுறவர் இல்ல, இறுதி வரை எப்போது நடத்துவார். இயேசு நாமம் வாழ்க என்று வாழ்த்துவோம். இயேசு நாமம் வாழ்க என்று வாழ்த்துவோம். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை களிப்போடு துதி பாடி போற்றுவோம். கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை களிப்போடு துதி பாடி போற்றுவோம். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஆமென். அல்லேலூயா. ஆமென். ரிபாலபா சக்கரா தோராலாபா சதுரி பாலபரபா. எங்களை நடத்துகிறவரே, எங்கள் மேய்ப்பரே, எங்கள் கண்காணியே. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். கேளுங்க, நடத்துங்கப்பா, என்ன நடத்துங்க ஆண்டவரே, நடத்துங்கப்பா. என் ஆத்மாவுக்கு மெய்ப்பரு, என் ஆத்மாவுக்கு கண்காணியானவரே, நீங்க நடத்துங்க, நீங்க நடத்துங்க. என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறவரே, நீங்க நடத்துங்கப்பா. என்னை கையில் எடுங்க ஆண்டவரே, என்னை கையில் எடுங்கப்பா, நீங்க நடத்துங்கப்பான்னு சொல்லி கரங்களை தட்டி எல்லாரும் ஆவியில நிரம்பி ரீ பாபா 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 பாபா. தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Jesus, hallelujah. Amen. Hallelujah. Amen. காலை தோறும் உங்கள் ஜெபம் விட மாறட்டும். ஆண்டவரே, நீங்க நடத்துங்கப்பா. என் மேய்ப்பரே, நீங்க நடத்துங்கப்பா. என் கண்காணியே, நீங்க நடத்துங்கப்பான்னு சொல்லி ஸ்தோத்திரம். காலை தோறும் உங்களை ஜெபமா இருக்கும் போது அவர் நிச்சயமா உங்களை கையில் எடுப்பார். அவர் நடத்துகிற பாதை நீதியா இருக்கும். ஒரு அநீதியும் உங்க வாழ்க்கையில பார்க்க முடியாது. நீதியான பாதையில் நடத்துகிற மேய்ப்பர் நமக்கு உண்டு சபையே. நீதியான பாதையில் நடத்துகிற கண்காணி நமக்கு உண்டு சபையே. அவர் உங்களுக்குள்ளதான் இருக்கிறார். உங்க ஆத்மாவை அவர் தான் நடத்தி கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? ஒப்பு கொடுத்து கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த நல்ல இரவு நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். கிருபையாக கர்த்தர் இந்த நாளை கொடுத்து காலை துவங்கி மட்டுமாய் நடத்தினீர். நீதியின் பாதையில் நடத்தினீர், நேர்மையின் பாதையில் நடத்தினீர், உத்தமத்தின் பாதையில் நடத்தினீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்னும் 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 அந்த நடத்துதல் பூரணப்பட, அன்றைய முழுமையா எங்கள் மத்தியில விளங்க வெளிப்பட
எங்களை முற்றிலுமா இந்த சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. அதற்கு அதிகமாக இன்னும் உடைய சமூகத்தில் ஜெபிக்க, அதிகமாக இப்படி வேதத்தை நாங்கள் தியானிக்க, வாசிக்க, அறிந்து கொள்ள, நீங்க நடத்துகிறதை புரிந்து கொண்டு எங்களை அர்ப்பணிக்க உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். சிதறுண்ட ஆடுகளைப் போல் இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணியமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி நீர் சொன்ன நம்முடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். நீர் பேசின நம்முடைய தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க எங்களை கர்த்தர் அழைக்கவில்லை. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க ஆண்டவரே எங்களுடைய ஆத்துமாக்களை கர்த்தர் ரட்சிக்கவில்லை. உம்முடைய வழியில, நீதின் வழியில நடப்பதற்காகவே என்பதை புரிந்து கொண்டு நாங்கள் நடப்பது மாத்திரமல்ல, அன்றைய அநீதியாய் நடந்து கொண்டிருக்கிறவர்களையும் நீதியின் பாதையில் நடத்துவதற்காகவே எங்களை ஆத்துமாக்களுக்கு கண்காணியானவனிடத்தில் திருப்பப்பட்டிருக்கு என்பதை உணர்ந்து கொண்டு அந்தபடி நாங்கள் வாழ செயல்பட கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. அதற்கேற்றபடி எங்களுடைய சரீரம் எங்களுக்கு ஒத்துழைக்கட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ராமசாமி போல நாங்கள் வாழக்கூடாது. ஆண்டவரே ஸ்தோத்திரம், வெள்ளசாமிக்கு கருப்பு சாமிக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வாழக்கூடாது. உமக்கே உகந்த ஸ்தோத்திர வாழ்க்கை நாங்கள் வாழ எங்களை முற்றிலுமாய் இந்த கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களை நடத்தும் ஆசீர்வாதமாய் நாங்கள் எங்களுக்கு மாத்திரமல்ல, எங்கள் குடும்பத்துக்கு மாத்திரமல்ல, சபைக்கும் சமுதாயத்துக்கும் காணப்பட கர்த்தர் உதவி செய்யும். உமக்கு துதி கன மகிமையாவும் செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சென்று சொல்லுவேன் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மாறாத கிருபை, பிதாவாகிய தெய்வத்தின் தூய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியம், வழிநடத்தல், சமாதானம் விசேஷம் அதனால கடந்ததன் அனைவரோடும் இப்போதும் எப்போது சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். Ты моя царица, сопли Мариванна меня зачаровала.